الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتحسبونه هينا وهو عند الله عظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: لا تحقرن شيئا من المعروف. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: إياك ومحقرات الذنوب أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நேற்றைய தினம் நாம் உலகில் நடந்த முதல் கொலை என்கிற ஒரு தகவலை குர்ஆனின் வழியாகவும் விளக்க உரைகளின் வழியாகவும் தெரிந்து கொண்டோம். கொலை, கொள்ளை போன்ற பெரும்பாவங்களை விட்டும் நாம் தூரமாகத்தான் இருக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. நாம் எல்லாம் பெரும்பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் உள்ளவர்கள் இல்லை. அல்லாஹுவின் அச்சமும் பயமும் கொண்டவர்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தில் நாம் சற்று பொறுப்போக்காக இருக்கிறோம். சிறிய பாவங்கள், சிலதை நாம் பாவமில்லை என்று நினைத்துக் கொண்டு செய்து வருகிறோமே, அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு இப்படி சொல்லுகிறார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மாத்திரமல்ல, உலகில் வரக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் உரித்தான ஒரு வார்த்தை. ஈயாக்கி ஓ முஹக்கிராத்தி ذுனூப். ஆயிஷாவே, பாவங்களில் எதுவெல்லாம் ரொம்ப சாதாரணமான பாவங்களாக தெரியும், அதை விட்டும் நீ தவிர்ந்து கொள். எதற்காக அப்படி சொல்ல வேண்டும்? மனிதன் என்றால் பாவம் செய்யக்கூடிய நிலைகளை கொண்டு படைக்கப்பட்டுள்ளான். பாவங்கள் செய்வது அவனுக்கு யதார்த்தமாக வரக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஈயாக்கி வ முஹக்கிராத்தி ذுனூப். அற்பமான பாவங்கள் எதுவென்று நீ நினைக்கிறாய், அதை விட்டும் கூட தவிர்த்து கொள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் சின்ன சின்ன தீப்பொறிகள் கூட கூரையை எரித்து விடுமா. சிலர் சிகரெட் குடிப்பார்கள். சிகரெட்டை குடித்து விட்டு அதை அணைக்காமல் கீழே போட்டு விடுவார்கள். அதில் ஒன்றும் அவ்வளவு பெரிய நெருப்பு இருக்காது. நம்முடைய காலால் கூட அதை நசுக்கி அணைத்து விடலாம். ஆனால் அந்த தீப்பொறி, கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த தீ ஏதேனும் ஒரு கூரையில் பட்டாலும் அல்லது காற்று அடித்து அப்படி அது பறந்து போய் ஒரு கூரையில் விழுந்தாலும் கூரை முழுவதையும் அது எரித்துவிடும். அந்த வீட்டையே அது கரித்துவிடும். அதுபோலத்தான் சிறிய பாவங்கள் என்று நாம் நினைக்கிற சிலது நம்முடைய அந்த ஆகிரத்தினுடைய வெற்றியை கூட கேள்விக்குறியாச்சு. பெருமக்கள் சொல்வார்கள், பாவத்தின் மூலம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கைசேதம் ஏற்பட வேண்டுமா. ஒரு பாவம் செய்தாலே உள்ளத்தில் அது குறித்து ஒரு வருத்தம் வரும். நம்ம செஞ்சுட்டோமே, எப்படி வந்துடக்கூடாது, இது ஒரு பாவம் இல்லை, அதெல்லாம் அல்லது சின்ன பாவம் தானங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இப்படி வந்து விடாமல் எப்படி வர வேண்டுமா. எந்த பாவம் நம்மிலிருந்து நிகழ்ந்தாலும் அதன் மீது ஒரு கைசேதம். நாம இப்படி செய்யலாமா, நாம இந்த மாதிரியான தவறு செய்யலாமா என்கிற ஒரு கைசேதம் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பாவம் செய்வதை விட அந்த பாவத்தை மிக இலகுவாக கருதுவது அதை விட பெரிய நஷ்டம். அதை விட பெரிய நஷ்டம். நம்ம தான் அடிக்கடி சொல்றோம்ல, ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில் உண்டான ஒரு பால் என்று வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அந்த பாலை யாரும் அருந்த மாட்டோம். ஒரு துளி தானே விழுந்திருக்குது, 10 லிட்டர் பால் காய்ச்சப்பட்டிருக்கிறது, அதை விடவா இது மிகைத்து விடும் என்று யோசிக்கிறோமா? இல்லை. ஒரு துளி விழுந்தாலும் விஷம் தான். அதுபோலத்தான் சிறிய பாவங்கள் நம்மிலிருந்து நிகழ்ந்தாலும் பாவம் தான். இந்த மலை இருக்கு இல்லையா, மலை என்ன எடுத்த உடனே பெரிய பாறாங்கல்லை கொண்டு அது அமைக்கப்படுது இல்லை. பொடி கற்களாக சேர்ந்து 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 உறுதியான மலையாக உருவெடுக்கிறது. அதுபோலத்தான் சின்ன சின்ன பாவங்களை நாம் செய்து அது குறித்து நமக்கு ஒரு சிந்தனையே வராமல் நம்முடைய உள்ளத்தில் அது கருப்பு புள்ளியாக மாறி 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 ஒரு கட்டத்தில் அதுவே நிறைய உள்ளம் முழுவதையும் ஆக்கிரமித்து நம்மை அப்படியே இருளில் கொண்டு சேர்த்துகிறது.
அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களே, பாவங்களை ஒருபோதும் ரொம்ப சிம்பிளாக கருதவே கூடாது. இங்கேதான் நாம் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யக்கூடாது என்பதை தாண்டி சிறிய பாவங்கள் நம்மிலிருந்து நிகழ்ந்தால் உடனே அது குறித்து வருத்தம் வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும். யதார்த்தமாக ஒரு பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்தோம், ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்த்து விட்டோம். ஷரியத்தில் அதற்கு அனுமதி இல்லை. உலகத்தில் கேட்டால் அதுவெல்லாம் யதார்த்தம். ஆண்கள் பெண்கள் வெளியில் வருவதிலே சமமானவர்கள். இவர்கள் வருவது போல் அவர்கள் வருகிறார்கள், இவர்களை அவர்கள் பார்ப்பது போல் அவர்களை இவர்கள் பார்க்கிறார்கள் என்று சாதாரணமாக அதை நினைக்க வைக்கும். ஆனால் ஷரியத்து சொல்கிறது அந்நிய பெண்ணை பார்ப்பது என்பது பாவமான காரியம். அப்ப அந்த பாவமான காரியத்தை நாம் செய்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை ஒன்றும் இல்லாமல் இல்லையா. அதற்கு பின்பு ஏதேனும் நன்மைகள் செய்தார், அந்த பக்கம் போனோம், ஒரு பக்கீர் வந்தார், அவருக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்தோம். இந்த பக்கம் போனோம், ஒருவருக்கு நம்ம ஒரு சலாமை சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு முஸ்லிமான சகோதரர். அந்த பக்கம் போனோம், ஒருவர் நோயாளியாக இருந்தால் என்னங்க நல்லா இருக்கீங்களா என்று நோய் விசாரிச்சுட்டு போனோம். இப்படி ஒரு பாவத்திற்கு பின்பு ஒரு நன்மையை செய்துவிட்டால் அந்த பாவம் அப்படியே அழிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்உஹா, தீமைக்கு பின்பு நீ நன்மையை செய்துவிடு, அது அந்த தீமையை அழித்துவிடும். நான் சொல்ல வருவது, சின்ன சின்ன தீப்பொறிகள் தான் மிகப்பெரிய தீ விபத்தை உண்டாக்கும் என்பது போல சிறிய சிறிய கற்களை கொண்டுதான் பெரிய மலை உருவாகும் என்பதை போல சிறிய பாவங்களில் நாம் பிடிவாதமாக தொடர்ந்து இருக்கிற போது அது பெரிய பாவமாக மாறிவிடும். சஹாபாக்கள் பிரபல்யமாக தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களா, லா ஸகீரத மஅல் இஸ்ரார் வலா கபீரத மஅல் இஸ்திக்ஃபார். சிறிய பாவம் அதிலே தொடர்ந்து இருக்கிற போது அது சிறிய பாவமாகவே இருக்கிறது இல்லை, பெரிய பாவமா மாறுகிறது. பெரிய பாவம் பாவமன்னிப்பு தேடும் போது அது ஒன்றுமே இல்லாமல் போகிறது. பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணு சிறிய பாவம், ஆனா தொடர்ந்து செய்யறாருன்னா அது பெரிய பாவமாக உருவாயும், அது சின்ன பாவமே இல்லை. பெரிய பாவம் பாவ மன்னிப்பு தேடி வச்சாங்க, அது ஒண்ணுமே இல்லை, ஃபுல் டெலிட், அப்படியே ஃபுல்லா அல்லாஹ் தஆலா அரேஞ்ச் பண்ணிடுறான். எதுவுமே இருக்கிறது இல்லை, மிச்ச மீதி துட்டு துகள் எதுவுமே கிடையாது. எப்ப நம்ம பாவ மன்னிப்பு தேடிட்டோமோ அல்லாஹ் தஆலா பெரிய பாவங்களை முழுமையாக எடுத்துகிறான். சிறிய பாவங்கள் சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே என்று அதிலேயே தொடர்ந்து நீடித்து இருந்தால் அது பெரிய பாவமாக உருவாகிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை முனாஃபிக்குகள் இட்டு கட்டிய போது முஸ்லிம்களில் சிலரும் அதிலே தங்களை சேர்த்துக் கொண்டார்கள். எதுல? அந்த இட்டு கட்டப்பட்ட விஷயத்துல. அவங்க வாயை திறந்து முழுத்தாலாம் சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி இருந்திருப்பாங்கலாம் சொல்லல. அந்த டீம்ல தங்களை சேர்த்துக் கொண்டாங்க. என்ன நினைச்சு சேர்ந்தாங்க? சின்ன விஷயம் தானே, ஏதோ இன்னொரு மனிதரோடு வந்தாங்க, கண்ணிய மனிதரோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. அதை இவனும் அப்படியே கதை கட்டி பேசுறாங்க, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாங்கல்ல. அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். கண்டித்து சொல்றான், நீங்கள் அதை சிம்பிளான ஒரு பாவமாக கருதுகிறீர்கள். ஏத ஒரு பத்தினியான பெண்ணின் மீது அவதூறு சொல்வதை சிம்பிளான பாவமாக நினைக்கிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது புஹ்தானுன் அதீம், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப நாம் சொல்ல வருவது, நம்முடைய தாய்மார்களிடத்திலும் சரி, இஸ்லாமிய ஆண்களிடத்திலும் சரி, சிலதெல்லாம் பாவம் என்று கருதவே நாம் தயாராக இல்லை, அல்லது சாதாரணமாக பாவமாக கருதுகிறோம். சாதாரணமான பாவமாக அது நமக்கு நாளை மறுமையில பெரிய ஒரு உருவம் எடுத்து நம் முன்னால் நிற்கிற போது, சொர்க்கம் நுழைவதற்கு தடைக்கல்லாக நிற்கிற போது அப்படியே பயந்து போகும். அல்லாஹ் இதையா நாம செஞ்சுட்டு வந்தோம். அப்படியானால் நான் சொல்ல வருவது, பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதோடு சின்ன சின்ன பாவங்களிலே நாம் உஷாராக இருக்க வேண்டும். நம்மிலிருந்து அந்த பாவம் நிகழ்ந்தாலும் உடனே இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்கிற அந்த செயலின் மூலம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் யாவற்றை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துவானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.